Good morning students, I welcome you all to the science video section. Today now we are going to see about 6th standard science subject unit 2 force and motion. Last video we saw about types of motions. Today now we are going to discuss about fast versus slow. Look at the tall tree when the wind is gently. Its branches are dancing slowly. ஸோ விண்டு வந்து நமக்கு ஜென்ட்லியாக காற்றடிச்சுன்னா அந்த ட்ரீ என்னவாகும், ஸ்லோவாக டான்ஸ் ஆடும். பட் இஃப் த ஜென்ட்லி விண்ட் பிகம்ஸ் ஸ்ட்ராங் த பிரான்ச்சஸ் ஷேக் வைலண்ட்லி. ஸோ அந்த பிரான்ச்சஸ் ரொம்ப அதிகமாக ஷேக் ஆகும். இஃப் வி த ஸ்பீட் இன்க்ரீஸ் ஃபர்தர் த பிரான்ச் மே ஈவன் பிரேக் அண்ட் ஃபால். ரொம்ப காற்றடிச்சுன்னா அந்த பிரான்ச்சஸ் என்ன ஆகும், பிரேக் ஆகி கீழே ஃபால் ஆயிரும். ஓகேவா, தட் இஸ் த மோஷன் கேன் பி ஸ்லோ ஆர் fast. Can you say a motion is slow or fast without comparing anything? Compared to walking, cycling is fast. Okay, walk பண்றதை விட cycling is fast, but bus is faster than a cycle. Cycle விட bus இன்னும் faster. Okay, the airplane is much faster than bus. பஸ்ஸை கம்பேர் பண்ணுறப்ப airplane is a very fast. Okay, so slow or fast is a relative concept which depends upon the motions we are comparing. So let us discuss average speed. Okay, the taxi driver, I have traveled 160 km in 2 hours. Next, bus driver, I have traveled 200 km in 4 hours. Okay, next, truck driver, I have traveled 300 km in 5 hours. Can you say who traveled with highest speed? So then how do we say a body moves in a particular speed? என்ன ஸ்பீடில் அந்த பாடி மூவ் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியணும் அந்த ஆப்ஜெக்ட். ஓகே, how do we say? Let us calculate how long the traveled on in hours. an ஹவருக்கு எவ்வளோ லாங் ட்ராவல் ஆகிருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட், distance traveled by a car in 1 hour. ஸோ நம்ம இங்கே கார் என்ன பார்த்தோம், 2 ஹவர்ஸ்க்கு 160 கிலோமீட்டர் போயிருக்கு. பட் 1 ஹவருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் சி அபவுட் ஃபார்முலா. ஓகே, த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அன் ஆப்ஜெக்ட் இன் யூனிட் டைம் இஸ் கால்ட் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இஃப் அன் ஆப்ஜெக்ட் ட்ராவல்டு எ டிஸ்டன்ஸ் டீன்னு மென்ஷன் பண்ணுவோம், இன் டைம் டீன்னு சொல்லுவோம். ஓகேவா, தென் இட் இஸ் ஆவரேஜ் ஸ்பீட் எஸ்ன்னு சொல்லுவோம். இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை டைம் டேக்கன். ஸோ என்ன சொல்லுவோம், ஆவரேஜ் ஸ்பீடுன்னு கொடுத்தா எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த கார் மூவ் ஆகிருக்கு ப்ளஸ் எவ்வளோ டைமில். ஸோ டி பை டி இதுதான் வந்து ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா. ஸோ let us come to the sum. ஸோ distance traveled by the car in 1 ஹவருக்கு எவ்வளோ. ஸோ 2 ஹவர்ஸ்க்கு வந்து 160 கிலோமீட்டர் போயிருக்கு. ஸோ 1 ஹவருக்கு எவ்வளோ தூரம் போயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ ஒன்றும் இல்லை, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் போடணும். ஸோ 160 டிவைடட் பை 2. ஸோ கேன்சல் பண்ணால் 1 2 சார் 1, 8 2 சார் 16. ஸோ 80. ஓகேவா, 80 கிலோமீட்டரில் அந்த கார் வந்து என்ன போயிருக்கு, பர் ஹவருக்கு ட்ராவல் பண்ணியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பஸ் இன் 1 ஹவர். ஸோ பஸ் இங்கே 4 ஹவர்ஸ்க்கு 200 கிலோமீட்டர் போயிருக்கு. பர் ஹவருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ ஃபார்முலா ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 200 டிவைடட் பை டைம் எவ்வளோ, 4. ஓகேவா, கேன்சல் பண்ணால் 1 4 சார் 4, 5 4 சார் 20, 0. ஸோ per hour 50 kilometer traveled by the bus. Next, distance traveled by the truck in 1 hour. ஸோ ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸ்க்கு 300 கிலோமீட்டர் போயிருக்கு. ஸோ பெர் ஹவருக்கு அந்த ட்ரக் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கும். ஸோ யூ ரைட் இன் ஏ ஃபார்முலா அண்ட் cancelled. Okay, so 300 divided by 5. So distance divided by time. So 1 5 are 5, 6 5 are 30, 0. So 60 kilometer per hour traveled by the truck in a road. ஸோ இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். எத்தனை ஹவருக்கு அந்த காரோ பஸ்ஸோ ட்ரக்கோ மூவ் ஆகிருக்கும் அதை வந்து பெர் ஹவருக்கு கேட்டிருந்தா இந்த மாதிரி தான் ஆவரேஜ் ஸ்பீடு இவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட், ஹவ் யூ ஃபவுண்ட் அவுட் சே நவ் யார் ஃபாஸ்டஸாக யார் போயிருக்காங்கன்னா கார்.
கார் தான் 80 கிலோமீட்டரில் போயிருக்காங்க. ஓகேவா. ஸ்லோவஸ்ட்டு எதுனா பஸ்ஸு வந்து பர் ஹவருக்கு 50 கிலோமீட்டர் தான் போயிருக்கு. பட் கார் பர் ஹவருக்கு 80 கிலோமீட்டர் போயிருக்கு. ஓகேவா. அப்போ ஃபாஸ்டர்னு கேட்டால் கார், ஸ்லோவாக போனது பஸ். ஓகே. ஹவ் யூ நோட்டீஸ் தட் சேயிங் ஹூ இஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ? இட் இஸ் ஈஸி வென் வி கால்குலேட்டட் த டிஸ்டன்ஸ் they traveled in 1 hour. So already you know that average speed s is equal to distance traveled divided by time taken, d divided by t. In other words, you divided the distance traveled by the time taken, you get the speed. Okay. Suppose a car traveled 300 kilometer in 1 hour, then we say the speed of the car is 300 kilometer per hour. இந்த மாதிரி சொல்லலாம். 300 kilometer per hour. We read is here 300 kilometer per hour. அப்படி தான் ரீட் பண்ணணும். ஓகே. If an object traveled 10 meter in 2 seconds, then average speed கேட்டிருக்காங்க. ஸோ average speed ஃபார்முலா என்ன? distance traveled d divided by time taken t. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிருக்கு? 10 மீட்டர் டிவைட் பை 2 செகண்ட்ஸ். ஓகே. கேன்சல் பண்ணால் 1 2 சார் 2, 5 2 சார் 10. ஓகே. 5 meter divided by second. ஸோ பஸ் இதுதான் ஆன்சர். 5 meter divided by செகண்ட் இதுதான் ஆன்சர். ஓகேவா. பஸ் டேக்ஸ் 3 hours டு கவர் திஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் 180 கிலோமீட்டர். தென் இட் இஸ் ஆவரேஜ் ஸ்பீட் கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் எஸ் இஸ் equal to distance traveled d divided by time taken t. ஸோ 180 கிலோமீட்டர் per hour 3 hours. ஸோ divided by 3. ஸோ கேன்சல் பண்ணால் 1 3 சார் 3, 6 3 சார் 18 and 0. 60 kilometer per hour. Unit is very very important. இங்கே வந்து மீட்டர் divided by second வரும். பட் இங்கே கிலோமீட்டர் divided by hour வரும். ஸோ ப்ளீஸ் நோட் த மீட்டர் divided by second or kilometer divided by hour comes next to our answer for average speed. What is it? Next one, observe the formula for average speed. If we do not the distance in meter and time, டிஸ்டன்ஸை மீட்டரில் மென்ஷன் பண்ணுவோம், டைம் பை செகண்ட்ஸ். தென் த யூனிட் ஆஃப் ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் மீட்டர் டிவைடட் பை செகண்ட். இஃப் யூ டொனேட் த டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டர் அண்ட் டைம் இஸ் ஹவர்ஸ், டிஸ்டன்ஸை கிலோமீட்டர்லையும் டைம் ஹவர்ஸ்லையும் சொன்னால், ஸோ தென் த யூனிட் ஆஃப் ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் கிலோமீட்டர் டிவைடட் பை hour. ஓகேவா. சம்டைம்ஸ் we use until like centimeter divided by second. In science we gently use SI unit, International System of Unit. The SI unit, the unit of distance is meter and the unit of time is second. Distance meter and time second. So the SI unit of average speed is meter divided by second. So இப்படி meter divided by seconds எழுதலாம், ஆர் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் இந்த மாதிரி எழுதலாம். ஓகேவா. இதுதான் SI யூனிட் ஆவரேஜ் ஸ்பீடுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் லெட்டஸ் கால்குலேட். ஏ கேட் ட்ராவல்ட் 150 மீட்டர் இன் 10 seconds. வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீடு? என்ன பார்த்தா, ஏ கேட் ட்ராவல்ட் 150 மீட்டர் இன் 10 seconds. வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட்? த ஆவரேஜ் ஸ்பீடு வந்து எஸ்ன்னு சொல்லுவோம். எஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டி டிவைட் பை டைம் டேக்கன் டி. ஸோ 150 மீட்டர் டிவைட் பை 10 செகண்ட்ஸில் வந்து அந்த கேட் வந்து ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ 0 0 கேன்சல். ஸோ 15. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் எஸ் ஈக்குவல் டு 15 மீட்டர் divided by second. Unit is very very important. Okay. And second one, Priya ride her bicycle 40 kilometer in 2 hours. 2 hours ku 40 kilometer bicycle la poirukka. What is her average speed? So average speed ketta s is equal to distance divided by time taken is equal to distance evlo 40 kilometer divided by 2 hours la. So cancel panna 1 2 are 2 2 2 are 4 0 வரும் 20. So average speed s is equal to 20 kilometer divided by hour. Unit is very very important. Okay, this one is a answer. Next let us see our speed. Let us play a small game. Go to a playground with your friends. Mark 100 meter distance for a race. Conduct a friendly running race and calculate the time and they taken to complete the distance by stopwatch. Now fill up the following table. fill பண்ண சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உன்னோட ஃப்ரெண்டு 4-5 பேர் நீங்கள் போகணும். டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் போயிருக்கீங்க, எவ்வளோ டைம் டேக்கன் எடுத்திருக்கீங்க, அதை வச்சு ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. ஐ வில் ஒர்க் அவுட் திஸ், பட்
நீங்கள் வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து எனக்கு ஆவரேஜ் ஸ்பீடில் எவ்வளோ தூரம் அவங்க போயிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் உசேன் போல்ட் கிராஸ் 100 மீட்டர் இன் 9.58 செகண்ட்ஸ்க்கு வந்து கிராஸ் பண்ணியிருக்கார் அண்ட் மேட் ஏ வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கார். இஃப் யூ ஹாவ் த ஹோப் யூ ரன் இன் எ ஸ்பீட் அபோவ் தட் ஸ்பீட், இந்த ஸ்பீடை உங்களால் ரீச் பண்ண முடியும்னா தென் ஒலிம்பிக் கோல்டு மெடல் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ, உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? பட் அதுக்கு நீங்கள் 100 மீட்டர் இன் 9.58 செகண்ட்ஸில் நீங்கள் கிராஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் let us see, do you know? If you know the speed and the time taken by the object travelled, then we can complete how much distance it had travelled. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கு. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது ஆவரேஜ் ஸ்பீடு தான் பார்த்தோம். இப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கணுன்னா ஃபார்முலா பாருங்கள். ஸ்பீட் ஈக்குவல்ஸ் ஆல்ரெடி யூ நோ தட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைட் பை டைம் டேக்கன், எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு ப்ளஸ் எவ்வளோ டைம் எடுத்திருக்குன்னு பார்த்தோம். அதாவது எஸ் ஈக்குவல் டு டி டிவைடட் பை டி. ஆர் என்ன நமக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா டி இந்த பக்கம் டிவைடட் இருக்கிறது லெஃப்ட் சைட் போச்சுன்னா நமக்கு என்னவாகும், மல்டிபிள் ஆகும். ஸோ ஸ்பீட் இன்டூ டி டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். ஸோ இப்படி கண்டுபிடிச்சா நம்ம டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தேர்ஃபோர் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இஸ் ஸ்பீட் இன்டூ டைம் அப்படி வரும். ஓகே, for example, in a ship travelled at a speed of 50 km per hour and it is sailed for 5 hours. How much distance is that travelled? ஸோ 50 km per ஹவருக்கு போயிருக்கு, நமக்கு ஸ்பீட் கொடுத்துட்டாங்க, ஹவர்ஸும் கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு 50 km per hour டைம் 5 hours. ஓகே, ஸோ எஸ் இன்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் நமக்கு வந்துடும். ஸோ 50 km இன்ட்டு 5 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணினா 50 இன்ட்டு 5 இஸ் ஈக்குவல் டு 250 km. ஸோ எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் போயிருக்கு, 250 km போயிருக்கு. ஓகேவா? இஃப் யூ நோ த ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வி கேன் கம்ப்ளீட் த டைம் டேக்கன். ஸோ இப்போ எனக்கு டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க, ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க, டைம் எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டால் எஸ் ஈக்குவல் டு டி டிவைட் பை டி. இது வந்து ஸ்பீட் கண்டுபிடிக்கிறது, தட் டைம் கண்டுபிடிக்கிறது. டி இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் போயிடும். ஸோ ஈக்குவல் டு டி டிவைட் பை எஸ். இந்த பக்கம் வரும்போது மல்டிபிள் டிவைட் ஆகும். ஓகேவா? இந்த பக்கம் இருக்க எஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைட் ஆகும். ஸோ டி அங்கேயே தான் இருக்குது, டி அந்த பக்கம் போயிடுச்சு, பட் எஸ் இந்த பக்கம் கொண்டு வரதுனால டிவைடிங் வரும். ஓகே, டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைட் பை ஸ்பீடு. ஓகே, சப்போஸ் எ பஸ் ட்ராவல்ஸ் அட் எ ஸ்பீட் ஆஃப் 50 km per hour and has to cover a distance of 300 km, how much the time will be taken? எவ்வளோ டைம் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? நமக்கு ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு, தட் இஸ் 300 km டிவைடட் பை 50 km. கேன்சல் பண்ணிங்கன்னா 0 கேன்சல் ஆயிரும். 1 5 சார் 5, 6 5 சார் 60. ஸோ 6 ஹவர்ஸில் அந்த பஸ் வந்து ட்ராவல் ஆகிருக்கு. ஓகேவா? 6 ஹவர் டைம் எடுத்திருக்கு அந்த டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ கம்ப்யூட் த ஃபாலோயிங் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஸோ 3 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க, யூ ஹாவ் ஒர்க் அவுட். Next, let us see fact 5. A cheetah is the fastest land animal running with an average speed of 112 km per hour. Per hour எவ்வளோ கிலோமீட்டர் போகும்? 112 km போகும். இது cheetah animal. ஓகேவா? நெக்ஸ்ட் let us see uniform and non-uniform motion. Suppose a train travels Tiruchirappalli and arrives at Madurai. Is the train traveled in a uniform speed? ஸோ ஸ்டார்ட் ஆகுது திருச்சிராப்பள்ளி அண்ட் எண்டிங் மதுரை, இடையில எங்கேயுமே நிற்காம ஸ்ட்ரைட்டாக போச்சுன்னா அது யூனிஃபார்ம் மோஷன். ஃபர்ஸ்ட் த ட்ரெயின் வாஸ் ஸ்டேஷ்னரி. ஓகே, இப்போ திருச்சிராப்பள்ளி ஸ்டேஷ்னரி மீன்ஸ் ரெஸ்ட்டில் இருக்குது. when the train left the station the motion was slow and only after if let some distance, கொஞ்சம் தூரம் போய் some distanceல் போகும், then it gathered speed. ஓகே, கொஞ்சம் ஸ்பீடு வரும். after that if slow down while crossing bridge and stop at intermediate stations for passengers. ஸோ சம் பிரிட்ஜோ இல்லை அடுத்த ஸ்டேஷன் வந்தாலும் நிற்கிது. ஓகேவா? பேசஞ்சர் இறக்கி விடுறதுக்காக நிற்கிதுன்னா finally as the train approached Madurai again is slowed and finally came to a halt. This is the speed was not same all through the journey time, that is the speed was non-uniform. This motion is said to be non-uniform motion. Okay, so what is a uniform motion?
யூனிஃபார்ம் ஸ்பீடு யூனிஃபார்ம் மோஷன் என்ன கேட்டாலும் திருச்சியில் ஸ்டார்ட் ஆகிற ட்ரெயின் ஸ்ட்ரைட்டாக எங்கேயுமே நிற்காமல் மதுரையை மட்டும் ரீச் ஆச்சுன்னா அது ஸ்ட்ரைட் லைனில் போயிருக்கு ஓகேவா, எங்கேயுமே நிற்கல. இது வந்து யூனிஃபார்ம் மோஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதே திருச்சிலேருந்து மதுரை போகிறது இடையில சம் ஸ்டேஷன்லாம் நின்றுச்சுன்னா அதோட ஸ்பீட் கம்மியாகி அதிகமாகும். ஸோ இதை என்னன்னு சொல்லுவோம், ஒரு இன்டர்வல் டைமில் வந்து அந்த மோஷன் நடக்காது. ஸோ இதை என்னன்னு சொல்லுவோம், நான் யூனிஃபார்ம் மோஷன் சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட், in a nutshell, we can classify the motion in terms both if the periodic or non-periodic, if the speed in uniform or not. However, in real life, the motions are combinations many types. Okay, motions வந்து 3 டிவைட் ஆகும், based on path, based on duration, based on speed. அது என்ன பாத்தில் போகுது, அது என்ன டியூரேஷன், எவ்வளோ டைம் எடுக்குது, எவ்வளோ ஸ்பீட் எடுக்குது. ஓகே, பாத்துன்னு பார்த்தீங்கன்னா மோஷன்ஸ் இவ்வளோ இருக்குது. எத்தனை, 1 2 3 4 5 6 இருக்குது. லீனியர் மோஷன், கர்வ் லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ரொட்டேட்டரி மோஷன், ஆசிலேட்டரி மோஷன் அண்ட் ஜிக்ஸாக் இர்ரெகுலர் மோஷன்ஸ். ஓகே, பேஸ்ட் ஆன் டியூரேஷன் பார்த்தா பீரியாடிக் மோஷன் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன். ஈக்குவல் இன்டர் ஆஃப் டைமில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சுன்னா அது பீரியாடிக். அந்த டைம் வந்து ஈக்குவலாக இல்லாமல் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சுன்னா அது நான் பீரியாடிக். ஓகே, பேஸ்ட் ஆன் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் மோஷன் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன்ஸ். Next, let us see. However, in between the journey, there may have a stitch wherein a train might have been going at the constant speed. During that travel, the train was moving at uniform speed, that is uniform motion. So uniform speedல அந்த train வந்து மூவ் ஆச்சுன்னா அது uniform motion. In an object covers uniform distance in uniform intervals, then the motion of the object is called uniform motion. The 2 mark questions, important 2 mark questions. Okay, what is a uniform motions or define uniform motions? In an object covers uniform distance in uniform interval of time. Okay, then the motion object is called uniform motion. Otherwise the motion is called non-uniform motion. So uniform distance irundho uniform interval time interval latna adu non-uniform motions. Okay, this question is asked for 2 mark questions. Okay, next, many motions we see in our day-to-day life are non-uniform. We will learn more about uniform and non-uniform motion in later classes. Okay, next, multiple motions. Look at the bicycle. What type of motion does the wheel perform? What type of motion does the cycle in total perform? So cycle வந்து இந்த wheel மட்டும் rotate ஆகிறது ஈஸியாக என்ன மோஷன், ரொட்டேட்டரி மோஷன்ஸ். ஒரு அச்ச மையமாக வச்சு சுழல்றது, இது சர்க்குலர் மோஷன் கிடையாது, ரொட்டேட்டரி மோஷன்ஸ். பட் இந்த சைக்கிள் வந்து பாத் ஆகிற வே வந்து இஸ் ஏ லீனியர் மோஷன்ஸ். ஓகே, த டைப் ரொட்டேட்டட் அண்ட் மேக் ஏ ரொட்டேட்டரி மோஷன்ஸ், பட் த சைக்கிள் அஸ் ஏ மூவ்ஸ் ஃபார்வர்ட் இன் ஏ லீனியர் மோஷன். ஸோ மல்டிபிள் மோஷன் இன் ஏ சீவிங் மிஷின். ஓகேவா. ஸோ மோஷன் ஆஃப் த நீடில் வந்து எப்படி ரொட்டேட் ஆகுது, ஒரு மையத்தை அச்சா வச்சு ரொட்டேட் ஆகுது. ஸோ இது ரொட்டேட்டரி மோஷன்ஸ். அண்ட் மோஷன் ஆஃப் எ வீல் வந்து சைடில் உள்ள வீல் வந்து எப்படி ரொட்டேட் ஆகுது, சர்க்குலர் பாத். ஓகே, ஸோ சர்க்குலர் மோஷன்ஸ் யூ ரைட் இட். அண்ட் மோஷன் ஆஃப் எ ஃபுட் ரெஸ்ட்டு, காலை மிதித்து அந்த ஃபெடல் பண்ணுவோம்ல, ஸோ அது வந்து இஸ் ஏ ஆசிலேட்டரி மோஷன்ஸ். ஒரு டைம் இன்டர்வலில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வருது. ஓகே, திஸ் இஸ் ஏ ஆசிலேட்டரி மோஷன்ஸ். Next, let us see science today, robot. Okay, a bipedal humanoid robot. Okay, robots are automatic machines. Some robots can perform mechanical and respective jobs faster, more accurately than people. ஸோ பீப்புளை கூட ஃபாஸ்ட்டாக எல்லா ஒர்க்கும் பண்ணும். ஓகேவா. robots can also handle dangerous materials and explore distant planets. Okay, the term comes from a Czech word robota, meaning forced labor அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, robotics is the science and study of robots. roboticsங்கிறது science and study of robots பற்றி படிக்கிறது. ஓகேவா. இந்த வேர்டு எங்கே இருந்துச்சு வந்து செக் வேர்டுங்கிறது ரொபோட்டா, மீனிங் வந்து ஃபோர்ஸ்டு லேபர். ஓகே, நெக்ஸ்ட், வாட் கேன் robots do? robots do என்ன செய்யுது, robot can sense and respond to their surroundings. They can handle delicate object or apply great force, for example to perform eye operations
by a human surgeon or to assemble a car. நிறைய சர்ஜன்ஸ்லாம் செய்யுது அண்ட் காரை வந்து அசம்பிள் பண்ணுது ஓகேவா. வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்ஸ் வில் ஆல்சோ பி ஏபிள் டு மேக் டிசிஷன்ஸ் ஃபார் தம்செல்ஸ். நெக்ஸ்ட் ஹவு டு ரோபோட் சென்ஸ், அதோட சென்சஸ்லாம் எப்படி இருக்கும். த குவாட்ரிபிட்டல் மிலிட்ரி ரோபோட், இது வந்து குவாட்ரிபிட்டல் மிலிட்ரி ரோபோட் சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் சென்சஸ் ஆர் ஏ ரோபோட்ஸ் ஐஸ் அண்ட் இயர்ஸ். எலக்ட்ரானிக் சென்சர்ஸ் தான் என்ன சொல்லுவோம், ரோபோட்டோட ஐ அண்ட் இயர்ஸ். ட்வின் வீடியோ கேமரா கிவ்ஸ் த ரோபோட் 3D வியூ ஃபார் த வியூ ஆஃப் த வேர்ல்டு. அந்த வேர்ல்டில் உள்ள எல்லாத்தையும் காமிக்கிறது 3 வியூ அந்த கேமரா இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் மைக்ரோஃபோன்ஸ் டிடெக்ட் சவுண்டை வந்து அதை டிடெக்ட் பண்ணும். ப்ரெஷர் சென்சர் கிவ் த ரோபோட் இஸ் ஏ சென்ஸ் ஆஃப் டச் பண்ணுறதை அது மென்ஷன் பண்ணும். டு ஜட்ஜ் ஹவு ஹேண்ட் டு கிரிப் அண்ட் எக் ஆர் ஹெவி லக்கேஜ், எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு. built-in computers and send and receive information with radio waves. ரேடியோ வேவ்ஸ் மூலமாக ரிசீவ் பண்ணும் ஓகேவா. நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் attempts to create computer programs that think like human brains. Okay, current research has not achieved this, but some computers can be programmed to recognize faces in a crowd. ஸோ திஸ் ஒன் இஸ் ஆர்டிகுலேட்டட் வெல்டிங் ரோபோட்ஸ். இண்டஸ்ட்ரியலில் யூஸ் பண்ணுறாங்க. கேன் யூ ரோபோட் திங்க்கும் பண்ணுது, ரோபோட் அந்த ஒர்க்கை பண்ணுது இண்டஸ்ட்ரியல்ஸ் ஓகே. ரோபோட்ஸ் கேன் திங்க், தே கேன் ப்ளே காம்ப்ளெக்ஸ் கேம்ஸ் சச்சஸ் செஸ் பெட்டர் தென் ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன் பீயிங்ஸை விட செஸ் எல்லாம் சூப்பராக விளையாடும் ஓகேவா. பட் வில் எ ரோபோட் எவர் நோ தட் இட் திங்கிங்? ஹியூமன்ஸ் ஆர் கான்சியஸ், we know we are thinking, but we don't know how consciousness works. ஓகேவா. கான்சியஸ்னஸ் ஒர்க் வந்து உணர்வுகள் ஓகேவா அது இருக்காது. we don't know is robots can ever be conscious. okay, next let us see nano robotics. future of nano roboticsனு சொல்லுவாங்க. nanobots are robots scaled down to microscopic size in order to put them into very small spaces to perform a functions. ரொம்ப சின்ன சைஸ் ரோபோட்ஸ் ஓகேவா. அது வந்து நம்ம பாடிக்குள்ளே கூட இன்சைட் பண்ணி வேலை செய்கிற மாதிரி சம் ரியாக்ஷன்ஸ் ரோபோட்டிக்ஸ்லாம் நானோ ரோபோட்ஸ்னு சொல்லுவாங்க ஓகே. ஃபியூச்சர் நானோபோட்ஸ் குட் பி பிளேஸ்டு இன் த blood stream to perform surgical procedures that are too delicate or too difficult for standard surgery. ஸோ பிளட் செல்லாம் கூட விட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க சர்ஜரியெல்லாம் இந்த நானோ ரோபோட்ஸ் வந்து ஒர்க் பண்ணும் ஓகேவா. இமேஜின் இன் ஏ நானோ ரோபோட் குட் டார்கெட் கேன்சர் செல்ஸ் அண்ட் டென்சைட் தம் வித்தவுட் டச்சிங் ஹெல்த்தி செல்ஸ் நியர்பை. ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நானோ ரோபோட்டிக்ஸ் வரலாம் ஓகே. So unit 2 force and motion in this lesson is completed. okay, I will send you book back answers. Thank you.